அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல திருச்செந்தூர் முருகர் கோயில் இன்னி வரைக்கும் நமக்கு இருக்கிறதுக்கு காரணமாகிய 5 மகான்கள்ல ஒருவராகிய ஸ்ரீ வள்ளிநாயக சுவாமிகளுடைய ஜீவசமாதியை தான் பார்க்க போறோம். மற்ற ஜீவசமாதிகள்ல, அதாவது இந்த ஐவர்கள்ல மற்ற ஜீவசமாதிகளை எடுக்கிறதுக்கு எனக்கு ஆலய நிர்வாகம் அனுமதி தரல. இங்கே மட்டும்தான் அனுமதி கிடைச்சது. உங்க புரிதலுக்கு நன்றி. சுவாமிகள் வள்ளியூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்திருக்கார். சின்ன வயசுலேயே முருகனால் ஆட்கொள்ளப்பட்டு தவ வாழ்க்கையை ஏற்ற தொடங்கியிருக்கார். ஒரு காலகட்டத்துல முருகன் அருளால திருச்செந்தூர் வந்து சேர்ந்திருக்கார். திருவண்ணாமலை அம்மணி அம்மாள் எப்படி இந்த கோபுரத்தை கட்டி முடிச்சாங்களோ அதே மாதிரி இங்கேயும் இவர் தன்னுடைய தவ வலிமையால கோபுரம் கட்டுறதுக்கு வந்த தொழிலாளர்கள் அன்னிக்கு என்ன தினக்கூலிக்கு அன்னிக்கு ஏத்த மாதிரி என்ன உழைப்பு போட்டாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தங்க காசு கொடுத்திருக்கார் தன்னுடைய தவ வலிமையால. இந்த வீடியோல பின்னாடி இணைச்சிருக்க இந்த பன்னீர் இலைகள்ல திருநீர் மடிச்சு கொடுப்பார். இந்த இலைகளை அந்த கூலி தொழிலாளிகள் கையில மடிச்சுக்கிட்டு பக்தியோட கோயிலை சுத்தி வந்துட்டு திறந்து பார்த்தா இலையும் இருக்காது, திருநீரும் இருக்காது. அதுக்கு மாறா அவங்க அன்னைக்கு என்ன உழைப்பு போட்டாங்களோ அதுக்கு ஏற்றாற் போல தங்க நாணயங்கள் இருக்கும். இது மட்டும் இல்லாம இவருடைய தவ வலிமையால உட்கார்ந்த இடத்துல இருந்தே இந்த தரை விதை கம்பளம், அதாவது மேட்ரஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இந்த தலைவிரி கம்பளத்தையே பறக்கும் கம்பளமா மாத்தி பல இடங்களுக்கு சென்று வந்திருக்கார். பக்தியோட தன்னை நாடி வர குழந்தைகளுக்கும் இந்த சித்தர் செஞ்சு காமிச்சிருக்காரு. ஒரு நாள் முருகனே ஒரு குழந்தை வடிவா வந்ததா ஒரு கதையும் இருக்கு. இப்படியே வாழ்ந்துட்டு வந்து முருக பக்தியையும் ஞானத்தையும் வழங்கிட்டு இருந்த இந்த மகான் 1942ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 25ஆம் தேதி பூச நட்சத்திரம் அன்னைக்கு பரிபூரணம் அடைஞ்சாரு. இன்னைக்கும் மாசம் வர பூச நட்சத்திரம் அன்னைக்கு இந்த ஜீவசமாதியில சிறப்பு பூஜைகள் நடைபெறுது. இன்னொரு விஷயத்த நான் பதிவு செஞ்சே ஆகணும். ஐவர் ஜீவ சமாதிகள்ல அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனப்படுகிற நேர்மறை அறிவு அதிகமாவே இருக்கு. நீங்க அவசியம் போயிட்டு வரணும். என்னடா அவன் எப்படி சொல்றானே பாக்குறீங்களா? இந்த வீடியோலயே நீங்க பார்த்து நல்லா வெளிச்சம் இருக்கிற நேரத்துல தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். ஆனாலும் மூலஸ்தானம் உள்ள கேமராவை கொண்டு போறப்போ கேமரா வீடியோ எடுக்கிறத திணறிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த திறன காட்சிகளை இங்க நான் இணைச்சிருக்கேன், கண்டிப்பா பாருங்க. நீங்களும் அவசியம் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா முருகப்பெருமானோட சேர்த்து இந்த ஐவருடைய ஜீவசமாதி சென்று வரணும்ட்டு கேட்டுக்கிறேன். ஓம் சரவண பவன். வள்ளியூர் தாண்டி ஆர்வாய்மொழின்னு ஒரு அங்கே சித்தர் அங்கே சின்ன வயசுலேயே சித்தர் ஆகிட்டாங்க. பலகாலம் தவம் தாங்க வந்தார், இங்கிலீஷ்லாம் வந்தார், வந்து அருள் பணிலாம் நிறைய செஞ்சார். கோவில் திருப்பணிக்கு ஐயா எவ்வளோ எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க? இல்லை, அவர்கிட்ட பைசா கிடையாது. ஆண்டி தான் சரி சரி. அவங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்வாங்க, ரெண்டு வேணா நடக்கும். அந்த பன்னீர் இலன்னு ஒரு இலம் வாசப்பட்டலாம், பன்னீர் இலைய பூஜை வச்சு கொடுப்பாங்க. இந்த சாமி தான் கொடுப்பாரு. இந்த யானை கட்டி போட்டுருக்கலாம், அது கிரவுண்டில் உட்காந்து கொடுப்பாரு, லேபருக்கு கையில் கொடுப்பாரு. அவன் சாமியை சுற்றி வருவான்ல, அது விபூதி மறைஞ்சிடும், அந்த இலையும் மறைஞ்சிடும், காசாயிடும், தங்க காசா. அவன் உழைச்ச காசாக இருக்கும், வேலை பார்த்த காசாக இருக்கும். இதே அவங்க பணியை முடிச்சு கடைசியில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டார். பண்ணிட்டு போகணும்னு நினைக்காத சாமி போகல, ஏன் இங்கே அறின்னு சொல்லி இவன் இங்கே பறந்துட்டார். 42 பூச நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை இருந்துட்டார். கோயில் அருள்மணி செஞ்சு நான் இந்த உட்காந்துலன்னு சொல்லி அவர் கிழக்கு பார்க்க இருக்கேன். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஒரு இறந்து வந்து அவருக்கு ராஜகோபுர தரிசனம் எடுத்தேன். கோபுர உயரத்து சாமி விசுவத்தை வளர்த்தியா இருக்கும். சாதாரணமாக சாமி இருப்பாங்கன்னா பெரிய முருகனாக வளர்ந்து அவருக்கு காட்சி கொடுக்காது. காட்சி கொடுத்து அவருக்கு மோட்சம் தான் அனுப்பி பெரிய சமாதியாகி கீழாச்சார். இவருடைய இந்த பன்னீர் இலைக்கு இன்னொரு சிறப்பம்சமும் உண்டு. சூரபத்மன் என்ற அரக்கனை வதம் பண்ண பிறகு முருகப்பெருமான் தன்னுடைய படைப்பரிவாரங்களுக்கு தன்னுடைய பன்னீர் கைகளால விபூதி பிரசாதம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ஆதாரமா விளங்குனது தான் பன்னீர் இலை. நீங்க பன்னீர் இலையை பறிச்சு பார்த்தீங்கன்னா அதுல தலா 12 நரம்புகள் இருக்கும். அதாவது ஒரு சைடு 6, இன்னொரு சைடு 6. இது முருகப்பெருமானுடைய வேல் வடிவாகவும் இருக்கும். இந்த பன்னீர் இலையில திருநீர் வச்சு கொடுக்கிற வழக்கம் ஆதிசங்கரர் தன்னுடைய புஜங்க ஸ்தோத்திரம் அப்படிங்கிற பக்தி பாடல்லையும் குறிப்பிட்டிருக்கார். நீங்க இங்க வந்தீங்கன்னா மறக்காம பன்னீர் இலைகள்ல திருநீர் பிரசாதிட்டு போங்க.
எந்த குறையா இருந்தாலும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. நன்றி.